பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு பாயாசம். அரை கப் பச்சைப்பயிறு குக்கரில் சேர்த்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக செவந்து வாசம் வரும். அப்போ 1 கப் தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் 5லேருந்து 6 விசில் வச்சு ப்ரெஷர் அடங்குனதும் திறந்து லைட்டாக மேஷ் பண்ணி விடுங்க. ஒரு பேனில் 3/4 கப் வெல்லம், அரை கப் தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சதும் குக்கரில் வடிகட்டிக்கோங்க. 2 சிட்டிகை உப்பு சேர்த்து கலந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. 1 கப் காய்ச்சின பால், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் தேங்காய் பொடியை நறுக்கினது சேர்த்து பொன்னிறமாக வறுத்து ஒரு பிளேட்க்கு மாற்றிடுங்க. அதே நெய்யில் 2 ஸ்பூன் முந்திரி வறுத்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் எடுத்துருங்க. சூடான நெய்யும் வறுத்த முந்திரி திராட்சையும் பச்சைப்பயிரில் சேர்த்து கலந்தா சுவையான பாயசம் ரெடி ஆயிடுங்க. பொங்கல் சீசன்ல அறுவடை முடிஞ்சு வீட்டில் இருக்கிற தானியம் வச்சு ஸ்வீட் செஞ்சு படைப்பாங்க. நீங்க பொங்கலுக்கு என்னெல்லாம் ஸ்பெஷலா செய்வீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். சர்க்கரை பொங்கல். 1/4 கப் பச்சைப்பருப்பு, 1/4 கப் பச்சரிசி 50 கிராம் இருக்கும். தனித்தனி கப்ல போட்டு நல்லா கழுவி நல்ல தண்ணி சேர்த்து 15 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. நல்லா ஊறினதும் பருப்பை மண் பாத்திரத்துக்கு மாற்றி 2 கப் தண்ணி, 1க்கு 4 கப் தண்ணி சரியா இருக்கும். லேசாக கலந்து விட்டு கொஞ்சம் கேப் விட்டு மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சா பருப்பு 3/4 வாசி வெந்திருக்கும். அப்போ நல்லா ஊறின அரிசியும் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் வெந்ததும் 1/4 கப் பால் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. 3/4 கப் வெல்லம், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 சிட்டிகை சுக்குத்தூள், சிட்டிகை உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தாளிப்பு கரண்டியில் 4 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் முந்திரி சேர்த்து லேசாக சிவந்ததும் 2 ஸ்பூன் உலர் திராட்சை சேர்த்து பொரிஞ்சதும் சக்கரை பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதும் கொஞ்சம் திக்காகிடுங்க. சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் வச்சு இன்ஸ்டன்ட் வடை. 1 கப் தின்னாக இருக்க அவல் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா அலசி வடிச்சிடுங்க. நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சிடுங்க. நல்லா ஊறினதும் தண்ணியை பிழிஞ்சு ஒரு பவுலுக்கு மாற்றி 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் உப்பு, சிட்டிகை பெருங்காயம், ஒரு கைப்பிடி வெங்காயம், பொடியை நறுக்கின பச்சை மிளகாய் 1, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் இஞ்சி. மாவை நல்லா பிழிஞ்சு பிசைஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் தேவைப்படாது. மாவை ஒன்று சேர பிசைஞ்சதும் கையில் தண்ணி தடவி கொஞ்சமாக மாவு எடுத்து மசால் வடைக்கு ப்ரெஸ் பண்ணி அழுத்துற மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி வடையை செஞ்சு தயாராக வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்ச வடையை பொறுமையாக போட்டு திருப்பி விட்டு சலசலப்பு அடங்கினதும் பொன்னிறம் ஆனதும் எடுத்துடலாம். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சாலும் டேஸ்ட்டுக்கு குறையே இருக்காதுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்து லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.